விசேட செய்திகளோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அன்பான நேயர்களே, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மண்டையோட்டுக்குள் எதுவுமே இல்லை, அதில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரானுடைய கைகான் நாளிதழ் இந்த நாளிதழ் ஈரானுடைய ஆன்மீக தலைவருக்கு மிகவுமே நெருக்கமானது. இந்த செய்தியை நான் நேற்று உங்களுக்கு குறிப்பிடாமைக்கு காரணம், இது தொடர்பில் ஈரான் அரசாங்கம் என்ன சொல்லப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டதன் பிறகு சொல்லுவோம் என்று இருந்தேன். அதன் அடிப்படையில் ஈரான் அரசாங்கம் இப்போது உத்தியோகபூர்வமாக இது பற்றி பேசியிருக்கிறது. நேற்றைய தினம் இது பாரிய அதிர்வலை ஏற்படுத்திவிட்ட ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது. இப்போது ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. ஆகவே இப்போது அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையெல்லாம் பற்றி எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே அப்படி ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதாவது கைகான் என்ற பத்திரிகை அல்லது நாளிதழ் இது ஈரானுடைய ஆன்மீக தலைவருக்கு மிகவும் நெருக்கமானது. இது நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், ஈரானுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய குத்தூஸ் படையணியினுடைய தளபதியாக இருந்தவர் தான் காலஞ்சென்ற காசிம் சுலைமானி அவர்கள். இவரை படுகொலை செய்தது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு மூலம் கிடைத்த தகவலை தொடர்ந்து அமெரிக்கா தான் இவரை படுகொலை செய்திருந்தது. இதற்கு பழி தீர்க்கும் வகையிலேயே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மண்டை ஓட்டுக்குள் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட வேண்டும், அதாவது அவர் துப்பாக்கியிலேயே கொலை செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் அவ்வாறு விவரித்திருந்தார்கள். அந்த நாளிதழ் ஒரு தலைப்புச் செய்தி இட்டு ஒரு செய்தியை ஒரு கட்டுரையை பிரசுரித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அது மிகவுமே ஈரானுடைய ஆன்மீக தலைவருக்கு நெருக்கமான பத்திரிகை என்பதனால் இதனை ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ தகவலாக கொள்ள இயலுமா என்ற அடிப்படையிலே சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருந்தன. ஆனாலும் அரசாங்கம் இன்று வரை அதற்கான பதிலை கொடுக்கவில்லை. இப்போதுதான் கொடுத்திருக்கிறது. ஈரான் அரசாங்கத்தினுடைய தகவலாக இது இருக்குமா? உண்மையிலேயே ஈரான் அரசாங்கம் அப்படியொரு செய்தியை வெளியிடுவதற்கு அவர்களுக்கு எப்படி உரிமை கொடுத்தது? அல்லது ஈரான் அப்படியென்றால் அவர்களுடைய யார் செய்தியை அவர்கள் பிரசுரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அதற்கு விடை தீர்க்கும் வகையிலேயே இப்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஈரானுடைய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளர் அது பற்றி தெரிவித்திருக்கிறார், ஃபாத்திமா மொஹாஜிரானி அவர்கள். இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், உண்மையிலேயே இது ஈரான் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு புறம்பானது, இது ஈரானுடைய நிலைப்பாடு கிடையாது என்பதனை தெளிவுபடுத்தியவர், ஈரான் சமாதானத்தை தான் எப்போதும் விரும்புகிறது. உண்மையிலேயே காசிம் சுலைமானி அவர்கள் காசிம் சுலைமானி கொலை செய்யப்பட்டது, அதற்கான பழி சட்ட ரீதியாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே பேனாக்கள் எழுதப்பட வேண்டியது தேசிய விருத்திக்காக மட்டுமே அன்றி தேவையற்ற புனைவுகளுக்காக அல்ல என்பதனை அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே அந்த ஒரே ஒரு வார்த்தை பிரயோகத்தோடு ஈரானுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு அது கிடையாது என்று தெரிகிறது. பற்றி எழுந்த ஒரு நெருப்பு ஓரிரு வார்த்தைகளிலேயே அணைக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சூசகமாக இருந்தது. அந்த கட்டுரையிலேயே சொல்லப்பட்ட இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த கட்டுரையிலேயே கூறப்பட்டிருந்தது, அமெரிக்க ஜனாதிபதி அண்மையிலேயே விதித்த வரி தீர்வைகள் தொடர்பிலும் விமர்சிக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானை பயமுறுத்தியிருந்தார், பின்னர் பின்வாங்கியிருந்தார் என்ற ஒரு கருத்தும் அதிலே கூறப்பட்டிருந்தது. எது எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதி கொலை செய்யப்பட வேண்டும், அது எங்களுடைய காசிம் சுலைமானி அவர்களினுடைய கொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் இருக்க வேண்டும், போராளியான அவரினுடைய கொலைக்கு காரணமான சதிகாரர்களாக அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். என்ற போதிலும் இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பை தொடர்ந்து ஈரானுடைய அரசாங்கத்தின் மீது அமெரிக்கா சற்றே ஒரு
போக்காற்ற தன்மையை இந்த விடயத்திற்காக பார்த்திருக்கும். இப்போது அது அணிந்திருக்கும் என்று நினைக்கிறோம். ஆகவே ஈரானுடைய அரச தொலைக்காட்சி அல்லது ஈரானுடைய அரச உத்தியோகபூர்வ சஞ்சிகைகள் வெளியிடாத எந்த ஒரு செய்தியும் ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்திகள் கிடையாது என்பதைத்தான் அவர் மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறார். தொடர்ந்தும் நீங்கள் எம்மோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள.